This video sponsored by BuyMode e-shopping. ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண விரும்புகிறவங்க இந்த மொபைல் ஆப்ஸை யூஸ் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பொருள் எல்லாம் குவாலிட்டியாகவும் இருக்குது, விலை குறைவாகவும் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ்வி விஎம் இண்டியன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் குழம்பு ரொம்ப சுவையாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு 100 வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா தோடி உரித்து சேர்த்துக்கோங்க. முழுசாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம இதை அரைக்க தான் போகிறோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். அது கூட 1.5 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1.5 டீஸ்பூன் கசகசா, ஒரு 4 துண்டு பட்டை, ஒரு 5 கிராம்பு, ஜாதி பத்திரி, 4 ஏலக்காய். இதையும் அதோடு சேர்த்து நம்ம அந்த எண்ணெயில் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப கருக வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ நம்ம இதை ஒரு இதில் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுவோம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம நல்லா அலசிட்டு குக்கரில் சேர்த்து ஒரு 7 விசில் வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் நல்லா வெந்துடும். உங்கள் குக்கரில் எந்த அளவுக்கு விசில் வரும்னு பார்த்து அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ மட்டன் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். குக்கரில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதை இதோட ஆட் பண்ணிப்போம். இப்போ கொஞ்சமாக மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ மட்டன் மூழ்கிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே மட்டன் தண்ணி விடும், அதனால் தண்ணி நிறையா சேர்க்க வேண்டாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கிட்டு மூடி நம்ம 7 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கு இன்னொரு குக்கர் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் மிளகாய் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இது கூட ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஏற்கனவே நம்ம கறி வேக வைக்கிறதுக்கு 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். இதில் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூட 2 தக்காளி சும்மா ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். நம்ம இந்த எண்ணெயிலே எல்லாம் வதங்கிறோம். அப்பப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க, ஏன்னா இஞ்சி பூண்டு சேர்த்தனால அடியில் பிடிக்கும். நல்லா தக்காளி, இஞ்சி பூண்டு, வெங்காயம் எல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கட்டும். இப்போ பாருங்க, நல்லா வதங்கிருச்சு. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா சேர்த்து இன்னொருக்க எண்ணெயில் நம்ம வதக்கி விட்டுப்போம். ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம், அதனால் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ வேக வச்ச மட்டனை அந்த தண்ணியோடு நம்ம இதில் ஆட் பண்ணிப்போம். இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 3 டீஸ்பூன் வத்தல் தூள்,
இதையும் அதோட சேர்ந்து நல்லா கலந்து விட்டுப்போம். இப்போ பாருங்க, நல்லா எல்லாம் சேர்ந்து திக்காயிருச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம். இதான் நம்ம கடைசியாக ஊற்றுற தண்ணி. இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும் அவசியம் இல்லை. இப்போ மூடி போட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, மசாலா எல்லாம் வெந்து நல்லா கொதி வந்துருச்சு. தேவையான அளவு மல்லி இலை தூவிக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கம கம கமன்னு மணக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜிஎஸ்பி விஎம் இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல தலவாழை இலை போட்டு குழம்பு வச்சு இன்னைக்கு நல்ல விருந்து. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் குழம்பு சுவையாக வருவது எப்படி? நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கிடச்சிருக்காது. புதுசாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். வீட்டில் உள்ளவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. சின்ன பிள்ளைங்க இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி எப்போவுமே செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.